ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. ஸோ நம்ம ஜெயம் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை. நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் கொண்டாடுறது இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்க்குலாம் வந்து கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஸ்டாஃப்னா வேற யாரும் இல்லை, ஜான் தான். ஏன்னா ஜான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான் என்னுடைய பிஸ்னஸில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு, எங்கள் அண்ணி வீடுலாம் இருக்குல்ல. ஸோ அவங்களாம் ஏதாவது வடை ஏதாவது கேட்டாங்கன்னா போயிட்டு அவர் தான் டெலிவரி பண்ணுவார். நான் தான் கொடுப்பேன்ட்டு அம்மா என்கிட்ட கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வருவேன் அப்படிமா. அதுக்கு அவருக்கு கமிஷன் 5 ரூபா. ஸோ அவன் அந்த 5 ரூபா தூக்கி உண்டியில் போடுவான். ஸோ இதான் நான் சொல்லுவேன், இதோட சேலரி இதை பத்திரமா வைக்கணும், இந்த வயசுலேயே நீ வந்து சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணுவேன். சம்பாதிக்கிற அந்த எண்ணம் வரணும், இந்த வயசுலேயே உழைக்கிற அந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த 5 ரூபா கமிஷன் வந்து அவர் உண்டியில் போட்டுருவாரு. ஸோ அதனால ஜானுக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸாக அவனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து மெயினாக பெரிய பல்க் ஆர்டர்லாம் வந்ததுன்னா எங்கள் அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. மெயினாக சமையல் பண்ணுறதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அக்கா தான் பண்ணுவாள். ஸோ அதனால் அக்காவுக்கும் ஜானுக்கும் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி எதாவது பண்ணலாம், ஒரு பொருள் எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சந்தோஷம் பெருசாக இருக்கும் நம்புகிறேன். சரி வாங்க, அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க என்னது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வள்ளியூரில் இருக்க கணேஷ் விலாஸ் இங்கே தான் வந்திருக்கேன். இங்கே ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இந்த கடையை தான் தேடி கண்டுபிடிச்சி வரணும் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து 135 தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது, பார்க்க டிசைனாகவும் இருக்குது, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. முடியும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஜானுக்கு வந்து நம்ம பாயசம்லாம் செஞ்சால் அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு இதுலேயே வச்சுக்கலாம். அக்காவும் பாயசம் பண்ணால் எனக்கு எடுத்து வந்து தரதுக்கு ரெண்டுத்துமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து தூக்கு இதெல்லாம் வாங்கியாச்சு, அதாவது ஜானுக்கும் எங்கள் அக்காவுக்கும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து இங்கே ஒன்று வாங்கினான்ட்டு மெயினாக நம்ம வடை இதெல்லாம் செஞ்சு எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பாத்திரம் வாங்குவாங்கன்னு நினச்சிருந்தேன். ஸோ சின்னதாக என்கிட்ட இருந்தது, பெருசு ஒன்று வாங்கியாச்சு. இதில் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிச்சு, 50 ரூபீஸ்க்கு ஒன்று. ஸோ அதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 50 ரூபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து தனியாக நம்மளுக்கு பூரி இதெல்லாம் செய்கிறதுக்கு அது உடஞ்சி போச்சு கைப்பிடி. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். நம்ம அழகாக இந்த பேரை பச்சை குத்தியாச்சு, ஜெயம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பல வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஞாபகமாக இருக்கும். இப்படிக்கும் ரெண்டுமே நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது, ஒன்று அக்கா வீட்டில் இன்னொன்று எங்கள் வீட்டில். இருந்தாலும் பல வருஷம் கழிச்சாலும் ஞாபகத்தமாக இருக்கும்ல, சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து 1/4 கிலோவாக மொத்தமாக வாங்கியாச்சு. ஏன்னா ஒரே வீடு தானே, நாங்களே சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்வீட் 1/4 கிலோ வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பழம், பொரி, அப்புறம் நம்ம கிஃப்ட் எல்லாமே சேர்த்து போட்டாச்சு. 2 பேருக்கும் தனித்தனி கவரில் போய் கொடுக்கலாம் வாங்க. ஜானுக்கு தெரியாது, அவன் கேட்டான் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு. பாட்டு பாருங்களேன், பாட்டு பாருங்களேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பார்த்துங்க. அம்மா கிட்ட வரணும்னா அம்மா வேலையா இருக்கா, வருவா இருமா, உடனே கீழே கடந்துட்டு ஜெயக்கு கிஃப்ட். எந்திரிக்க ஜானிமாங்கம்மா, உனக்கு கிஃப்ட். என்ன கிஃப்ட்? ஜானிமாங்கம்மா பெருமாள் சேர்ந்து இல்லைங்க. சரி இருங்க சொல்றோம், 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. நம்ம ஜெயஃபுட் ஸ்டாஃப் இல்ல, ஜெயஃபுட் சார்பா நம்ம வாணி சிஸ்டருக்கும் ஜானுக்கும் ஒரு கிஃப்ட், ஆயுத பூஜை கிஃப்ட். ஜோய் சொல்லுவா, நான் இல்லாம உனக்கு ஜெய் புட் நடந்துருமா, நான் அமைதியா இருந்தா நீ சமைக்க முடியும் அப்படின்னு. பிடிச்சிருக்கா? ஜான் சொல்றான். ஆமா அதுக்குள்ளே ஸ்வீட் வச்சிருக்கலாம்.
இல்ல ஜான் வந்து எனக்கு தூக்கு வலியா முக்கியம், எனக்கு ஸ்வீட் தான் முக்கியம். தேங்க்யூ. பாத்தறீங்க. நம்ம முதல் ஜெயம் ஃபுட்ஸ், அதாவது முதல் ஆயுத பூஜை கொண்டாடியாச்சு ஜெயம் ஃபுட்ஸ்ல. ஏய் ஜாலி ஜாலி. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதை கூப்பிட்டா பை 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 சொல்லு. பை பை. டங் 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 டங். சாப்பிடுங்க.